Hi friends, welcome to PriyaRaman's kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் எள்ளு பூரண கொழுக்கட்டை. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இத வச்சு தாங்க பண்ணிருக்கேன். சூப்பரா வந்திருக்குங்க. சாப்பிடவும் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. எள்ளு ரொம்ப நல்லது உடம்புக்கு. சாமிக்கு வந்து எள்ளு வச்சு தான் படைப்பாங்க. ஸோ நானும் அதையே வச்சு செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ கொழுக்கட்டைக்கு 1 கப் மாவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இப்போ சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். சுடுதண்ணி வந்து நல்லா கொதிக்க இருக்கணும். அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு கொழுக்கட்டை மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். சுடுதண்ணி சேர்க்கும் போதில் கரண்டி வச்சு தான் கிண்டணும். இந்த மாதிரி செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க. இப்போ கை வைக்க முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம இதை பிணைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். பாருங்க மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் வந்து ஈரமான ஒரு டவல் எடுத்து நம்ம மேலே போட்டுடலாம். அப்போ தான் காயாமல் இருக்கும் மாவு. இப்போ நம்ம பூரணம் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேனில் 3/4 கப் எள்ளு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு வந்து டப்புன்னு வெடிக்க அப்போயே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ 1 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். லைட்டாக ஈரப்பதம் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஈரப்பதம் போயிடுச்சு. இதோட நம்ம எள்ளை சேர்த்துடலாம். எள்ளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் கரையட்டும். இது பாருங்கள் நல்ல வெல்லம்லாம் கரைஞ்சி சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம பூரணத்தை இப்போ சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம். சூடாக இருக்கும்போதே பிடிச்சி வைங்க. இல்லைன்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப எரியிடும். கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டேங்க. கையில் ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம பூரணத்தை வச்சிடலாம். உங்கள்கிட்ட அச்சு இருந்துச்சுன்னா அதில் செஞ்சுக்கோங்க. எங்கிட்ட அச்சு இல்லை, நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க. அச்சில் வந்து நெய் தடவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மாவு உள்ளே திணிச்சிருங்க. திணிச்சதுக்கப்புறம் கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ளே இது பண்ணுங்க. அப்படின்னாக்க தான் மாவு வந்து கையில் ஒட்டாது. இப்போ வந்து உள்ளே வந்து பூரணத்தை ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம்.
இப்போ அச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ கீழே இருக்கிறது இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்ருங்க, அப்படின்னா தான் வெளியில் வராது. ஸோ நம்மளோட அச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இது மேலே இப்படி வச்சுருங்க. இப்போ உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பூர்ண கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எம்மியாக இருக்குது. சாப்பிடவும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. பாருங்களேன், பிக்கும்போது உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. சாஃப்டாக சூப்பராக உடையாமல் வந்திருக்கு. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.